வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, புழுங்கலரிசி நொய் இது 1.5 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு தேங்காய் பால் போட்டு இன்றைக்கி புலாவ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இது பெரிய வெங்காயம் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, புதினா, 2 தக்காளி அரிஞ்சு, 1/2 தக்காளி போட்டு இந்த 1/2 மூடி தேங்காய் போட்டு நல்லா மழை அரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஏலக்காய், லவங்கப்பூ, சோம்பு, ஒரு பட்டை 2 கிழிச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதில் வந்து கேஸ் பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு இது மொத்தம் அப்படியே போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகா, புதினா மொத்தம் போட்டுருவோம். நல்ல ஒரு கலர் மாறும். ஒன்று தான் மாறினாலும் இது என்ன பெரிய விஷயம்னா, எல்லோரும் புழுங்கலரிசியில் இல்லை பாசுமதி அரிசி தான் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி வித்தியாசமாக புழுங்கலரிசி நொய்யில் பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இது போதும். நம்ம தக்காளி போட்டுருவோம். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா அந்த கொஞ்சம் வதங்கினா போதும். இது போதும். நம்ம இந்த தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். இந்த அரிசியை அதில் போட்டுடுவோம். தேவையான நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, தேவையான உப்பு போட்டுப்போம். தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 3 விசில் வந்ததும் நம்ம இதை திறந்து பார்ப்போம். வாங்க வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லா பொருளும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். எந்த ஒரு பொருளும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இப்போ மிக்ஸி அரைச்சிலாம் நல்லா கழுவி ஊற்றிட்டேன். ஒரு அரிசி இல்லாமல் குக்கரில் கொட்டிட்டேன். ஏன்னா இது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, பார்த்து பண்ணணும். இது 3ஆவது விசில் வரப்போகுது. மூணு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். விசில் திறந்துட்டு பார்ப்போம். சூப்பர். நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். போதுமான அளவு தான் ஊற்றணும், நிறைய ஊற்றணும், திகட்டும். ஏன்னா தேங்காய் பால் வேறு போட்டிருக்கோம், அதனால். அப்படியே இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு, இந்த சைடு ஒரு கிண்டு, அவ்வளோதான். அப்படியே வாங்க பார்க்கலாம். எடுத்து தட்டில் போட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து ஒச்சக்கல்ல, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு. நம்ம சட்னி அரைச்சாக்கா இஞ்சி போட்டு அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் போட்டு அரைக்கலாம். ரெண்டு விதமான டேஸ்ட் இருக்கும். இதை தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். எல்லோரும் வந்து பச்சரிசி, புழுங்கலரிசி இல்லைனா வந்து பாசுமதி அரிசியில் பண்ணுவாங்க. நம்ம வித்தியாசமாக இப்போ எப்படி இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. நொய் புழுங்கலரிசி நொய்யில் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் புலாவ். இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். உண்மையாலும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையுமே செம்மையாக இருக்குது. வேறு லெவல். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்காய் பால் புலாவ்.